ஸ்விஸ்ல இருந்து ஸ்ரீலங்கா போறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுட்டேன். போன்ல சிக்னலே இருக்காது, கரண்ட் போயிடும், ஓலை விசிறிய வச்சு வீசிக்கிட்டு இருக்கணும், கிணத்துல தண்ணி இறைக்கணும். ஐயோ, இந்த முறையும் என்னென்ன கஷ்டப்பட போறனோன்னு மனசுக்குள்ளேயே பெருமூச்சு விட்டேன். ஆனா வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைத்த நொடியிலேயே எனக்கு பேரதிர்ச்சி. வீடே ஜில்லுன்னு ஸ்விஸ் குளிர்காலம் மாதிரி இருந்துச்சு. ஹால்ல இருந்த பெரிய ஸ்மார்ட் டிவில என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸே 4Kல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நான் திகைச்சு நிக்க, பாட்டி கையில இருந்த ஐபேட பாத்துக்கிட்டே, வாடி உன்னோட ஏர்போர்ட் சூட்கேஸ் ரீல்ஸ் பார்த்தேன், செம்ம காமெடி சிரிச்சாங்க. எனக்கு தலையே சுற்றிடுச்சு. பாட்டி கரண்ட் போனான்னு கேட்டேன். தம்பி சிரிச்சுக்கிட்டே, அக்கா வீட்டின் கூரை முழுக்க சோலார் பேனல், கரண்ட் கட்டுங்கிற பேச்சே இல்லன்னு சொன்னான். அப்போ சிக்னல்? பாட்டி சுவர காட்டி, அந்த QR கோட ஸ்கேன் பண்ணு, ஃபைபர் 5G வைஃபை கனெக்ட் ஆயிடும் நாங்க. ஸ்கேன் பண்ணின அடுத்த நொடி ஸ்விஸ்ல கூட இல்லாத வேகத்துல எல்லாமே லோட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள பிக்மீல ஆர்டர் பண்ணிய கேக்கும் ஐஸ்கிரீமும் வீட்டுக்கு வந்துடுச்சு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, என்னடி ஸ்விஸ்ல இருந்து வந்துட்டு இன்னும் பழைய யாழ்ப்பாணத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்போ எங்க யாழ்ப்பாணமே வேற லெவல் ஸ்மார்ட். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, நான் மாறாம இருந்தது யாழ்ப்பாணம்னு நினைச்சேன். ஆனா மாறாம இருந்தது என் நினைவுகள் தான். உங்க மனசுல இன்னும் அப்படியே நிற்கும் யாழ்ப்பாண நினைவு என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.